யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். இது 99வது எபிசோட். வாட் a joy. We are going to hit the century tomorrow. 99வது எபிசோட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ நாளைக்கு 100 நாட் அவுட் என்று முடிப்போம். பட் நாளன்னைக்கு 101 அவுட் என்று முடிக்கப் போகிறோம். We will be finishing our episode with Satyam TV on Sunday. அதை 100 எபிசோட் நடத்திவிட்டோம். 101 எபிசோட் நடந்திருக்கிறது என்ற நிறைவோடு முடிக்கிறதுல ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் தொடர்ந்து நடத்த முடியவில்லையே என்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கிறது. பட் நாட் டு வரி, பிகாஸ் யூடியூப் சேனல் இஸ் தேர். 102 103 என்ற எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் எவ்ரிடே நைட் 11 to 11:30 இதே சத்யம் டிவி சேனலில் நமக்கு என்ன டைமில் வருதோ அதே டைமில் அங்கே வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மிஷனரி ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். ஸோ அப் டு சண்டே, அப் டு த லாஸ்ட் எபிசோட், நான் மிஷனரி ஊழியத்தை குறித்தே பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். Hallelujah. வாழ்வும் வசனமும் என்ற இந்த டிவி ப்ரோக்ராம் வாழ்க்கை என்ற முழு பகுதியை குறித்தும், அது எவ்வளோ வசனத்துக்குள் ஊறி இருக்க வேண்டும் என்ற காரியத்தையும் வலியுறுத்தி தான் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எங்களை கால் பண்ணி சொல்லுங்கள். பிகாஸ் we are almost coming to the end of the season where we will be doing this teaching, at least in the first season. இன்னொரு சீசன் எப்போ ஆண்டவர் கொடுக்கிறாரோ அப்பொழுது மறுபடியுமாக we might come again in TV. பட் இந்த சீசன் முடிவடைகிற இந்த நேரத்தில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்ற காரியத்தை வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற எங்களுடைய யூடியூப் சேனலில் நடக்கிற தொடர் டீச்சிங் ப்ரோக்ராமை பாருங்கள். 3 to 5:30 in the afternoon எவ்ரிடே நடக்கிறது. நவம்பர் 9 we will be hitting the 500th day. What a joy it is going to be. 500 நாட்கள் தொடர்ந்து விடாமல் எவ்ரி டே. Praise the Lord. Amen. இந்த ஜெபம், இந்த டீச்சிங் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிளேலிஸ்ட்டில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனல். அதில் ஏராளமான டீச்சிங் உங்களுக்காக இருக்கிறது. பல டாபிக்ஸில் இருக்கிறது. வேதமும் பொருளாதாரமும், வேதமும் சுகாதாரமும், வேதமும் காலமும் நேரமும், வேதமும் மனிதனுடைய வாழ்வின் நோக்கமும், இப்படி சுவிசேஷ ஊழிய பயிற்சி, மிஷனரி ஊழியம் என்ற பல டாபிக்ஸில் ஹவு டு என்ஜாய் த வேர்ட் ஆஃப் காட், லவ்விங் அண்ட் லிவிங் த ஸ்கிரிப்சர்ஸ், தேவனுடைய வசனத்தை நேசித்து அதன்படி வாழுதல். ஆமேன். லவ்விங் அண்ட் லிவிங் த ஸ்கிரிப்சர், இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸு நீங்கள் தான் போய் பார்க்கணும். யூடியூப் சேனலில் ஏராளமான கண்டென்ட் உள்ளே இருக்கிறது.
நீங்கள் முறையாக ஆயத்தமாக வேண்டும் என்றால் தமிழ் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு, தமிழ் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு கிஃப்டாக தேவன் இதை கொடுக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு லீடரும், ஆண்டவர் எழுப்புகிற ஒவ்வொரு லீடரும் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட லீடர்ஷிப், அது தேவனுடைய ஈவு என்று தான் வாசிக்கிறோம். ஸோ அந்த ஈவிலிருந்து வருகிற காரியங்கள் எல்லாமே கிஃப்ட் தானே. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு அந்த டீச்சிங் ரிசோர்ஸஸை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமேன். பிரைஸ் காட். இன்றைக்கு இந்த மிஷனரி ஊழியத்தை குறித்து தொடர்ந்து படிக்கலாம். மிஷனரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது நன்றாக கவனிங்கள். உலகத்தில் இன்றைக்கு 24,000 மக்கள் கூட்டங்கள் உண்டு. லிசன் கேர்ஃபுல்லி. 24,000 மக்கள் கூட்டங்கள் உண்டு. இந்தியாவில் மட்டும் 3,000 மக்கள் கூட்டங்கள் உண்டு. அப்படி என்றால் பாஷைகள் அடிப்படையில் வித்தியாசமானவர்களாக இருக்கலாம், கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் வித்தியாசமாக இருக்கலாம், கோத்திரம் அந்த குடும்ப பிரிவில் ட்ரைப் அதன் அடிப்படையிலே இருக்கலாம். ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு பெயர் மாற்றம் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் கொடுத்தார். அவன் உடைய பிள்ளைகள் 12 கோத்திரம், அதுதான் இஸ்ரேல் ட்ரைப்ஸ் இல்லையா? அதுபோல் அந்த டங்ஸ் அது எப்போ வந்துச்சு? பாஷைகள் பாபேல் கோபுரம். அதற்கு பிறகு ஆபிரகாமை கதை தெரிந்து கொண்டார். அவனுடைய சந்ததி தான் கோத்திரங்கள். ஸோ ட்ரைப்ஸ், ஸோ டங், ட்ரைப், நேஷன், மக்கள் இனம், கலாச்சாரத்தின் அடிப்படையில், வேர்ல்ட் வியூ அடிப்படையில், இப்படி உலகத்தில் 24,000 மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள். There are 24,000 people groups in the world. இந்த எல்லா மக்கள் கூட்டத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லா மக்கள் கூட்டத்திற்காக தேவன் ஜீவனை கொடுத்தார். எல்லா மக்கள் கூட்டங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா மக்கள் கூட்டத்திலிருந்து பிரதிநிதிகள் ரட்சிக்கப்பட்டு நித்திய அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பார்கள் என்பதை யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்து அவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லியிருக்கிறார். பார்க்கலாமா? ரெவலேஷன் சாப்டர் 5, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிடத்திலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Easy to remember. Revelation 5:9, Revelation 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும், கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சகல பாஷைக்காரர்கள், சகல கோத்திரம், சகல ஜனங்கள், சகல மக்கள் கூட்டம், எல்லா கூட்டத்தில் இருந்தும் மக்கள் ரட்சிக்கப்பட்டு வருவார்கள். இந்தியாவில் 3,000 மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். நம்ம தமிழ் மக்கள், சரியா? தமிழ் பாஷை பேசுகிறோம். ஆனால் இந்தியாவில் பல மொழிகள் இருக்குது. ஹிந்தி தேசிய மொழி, கேரளாவில் மலையாளம், ஆந்திராவில் தெலுங்கு. இன்னும் நீங்கள் உள்ளே போக போக, ஆந்திராவில் உள்ளே போகும் பொழுது வேறு பாஷைகள் உண்டு. அங்கே பார்த்தீர்கள் என்றால் பஞ்சாரா என்ற ஒரு மக்கள் கூட்டம் உண்டு. இப்படி நீங்கள் உள்ளே போக 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 you will see many tribes, கோத்திரங்கள். மால்டோ இன மக்கள் எஃப்எம்பிபி போய் ரீச் பண்ணாங்க. குஜராத்து, அப்புறம் ராஜஸ்தான் பகுதியில் பில் இன மக்கள். ஸோ இப்படி பல பீப்புள் குரூப்ஸ் இருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் 3,000 இருக்கிறது. ஜாட் என்ற ஒரு மக்கள் இனம், அதே போல் சமார் என்ற மக்கள் இனம், இப்படி சந்தாலி என்ற மக்கள் இனம். மாத்திரமல்ல, போஜ்பூரி, மைத்திலி, உரான்,
அங்கிகா, குயி, குக்கி, இப்படி பல பல கோத்திரங்கள் இந்தியாவிலே இருக்கிறது. எல்லா கூட்டத்திலும் இருந்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும். எங்கே? நித்திய பரலோகத்தில். பிரியமானவர்களே, நாங்கள் மிஷனரி ஊழியம் செய்யும் பொழுது கவனமாக நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மக்களுடைய கலாச்சாரத்தை தேவையில்லாமல் கை வைக்கக்கூடாது. அவர்களுடைய பாஷையிலே கை வைக்கக்கூடாது. அவர்களுடைய பாஷையில் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். அவருடைய கலாச்சாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த கலாச்சாரத்தில் தேவனுக்கு அருவருப்பான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் அதை களைந்து போட சொல்லி அந்த கல்ச்சரை ரிடீம் பண்ணணும் ஆண்டவருடைய வர்ஷிப்புக்கு. ஆமேன், பிரைஸ் காட். இப்பொழுது பீகாரில் சிங்கியா என்ற ஒரு கிராமத்தில் சந்தாலி இன மக்கள் அவர்களை ஆண்டவருடைய அன்புக்குள் கொண்டு வந்து ஒரு சபையில்லாத கிராமத்தில் சபை ஆரம்பிக்கிற ஒரு வேளையில், ஒரு சர்ச் டெடிகேஷன் சர்வீஸில் நான் போயிருக்கும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் வெல்கம் பண்ண ஒரு வீடியோ, சர்ச் டெடிகேஷன், அந்த வீடியோ கிளிப்பிங், ஷார்ட் ஒன் பாருங்கள், யூ வில் ரிஜாய்ஸ். கர்த்தர் இந்த கல்ச்சரில் உள்ள மக்கள், அவர்கள் கெஸ்ட் வரும்பொழுது இந்த வே தே வெல்கம், அவர்களுடைய பாடல்கள், அவர்களுடைய அந்த நடனங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் மாற்றுவதில்லை. புதிதாக வருகிறதான மக்களுடைய கால்களை கழுவுவார்கள். அது பைபிளில் உள்ள கல்ச்சர். நமக்கு தமிழ்நாட்டில் அது கிடையாது. ஆனால் நார்த் இந்தியாவில் சந்தாலியின மக்கள் மத்தியில் அது இருக்கிறது. நீங்கள் அதை இப்பொழுது வீடியோவில் பாருங்கள். சிங்கியா என்ற ஒரு கிராமத்தில் சபை ஆரம்பிக்கும் பொழுது சந்தாலி இன மக்கள் சந்தோஷத்தோடு எங்களை வரவேற்ற ஒரு வீடியோ. We are so grateful to God for this very special occasion. हम परमेश्वर को धन्यवाद देता हूँ इस विशेषित जगह के लिए. This hall is for the blessing of the community. इस भवन, इस गिरजाघर सब इस गांव के आशीर्वाद के लिए बनाया गया. When the Creator God is in a community, the community is blessed. जब भी जो सृष्टिकर्ता परमेश्वर जिस समाज में वो रहेंगे उस समाज का आशीर्वाद होता है. I believe this is going to be a blessing to the entire village. मैं आशा करता हूँ कि ये सारे समाचार समाज के लिए, गांव के लिए इस गिरजाघर आशीर्वाद के रूप से होगा. I'm going to pray and dedicate this building, and then we will go inside and I will share little bit of God's blessing word to all of you. मैं इस भवन को उद्घाटन करके, हम लोग अर्पण करके, हम लोग सब अंदर जाएंगे, प्रार्थना करके अंदर जाएंगे. अंदर जाने के बाद आप सभी लोगों के लिए कुछ बात पवित्र शास्त्र से रखना चाहता हूँ. Even now I dedicate this place in the name of the Father, अभी भी हम लोग पिता के नाम से, Son पुत्र and Holy Spirit, पवित्र आत्मा के नाम से, for the glory of God. प्रभु की महिमा के लिए. Amen.
Praise the Lord. Amen. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? ஸோ அந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? எடுத்து விடக்கூடாது. புறஜாதியார் ரட்சிக்கப்படும் பொழுது நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம், பவுல் அவர்கள் நடுவிலே ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? யூதர்களுக்கு இருந்த சில காரியங்கள் அது வேற, ஆனால் அது கண்டிப்பாக இவங்க செய்யணுமா என்ற கேள்வி எழும்பியது. ஸோ யூதர்கள் சில காரியத்திற்காக மொட்டை போடுகிற காரியம், அவர்கள் சர்க்கம்சிஷன் பண்ணுகிற காரியம், அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஃபுட் லாஸு, செரமோனியல் லாஸு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு உண்டா என்ற கேள்வி எழும்பியது. அந்த டைமில் எருசலேமிலே உள்ளதான எல்டர்ஸ் எல்லாம் ஒன்றாக கூடி நமக்கு தேவன் கொடுத்த காரியத்தை புறஜாதியார் மேலே சுமத்துகிறது நல்லது அல்ல என்று அவர்கள் கண்டார்கள். நீங்கள் பார்த்தால் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் கவனியுங்கள், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் வசனம் 28, அப்போஸ்தலர் 15:28, இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. மற்றபடிக்கு வேற எந்த காரியத்திலும் நீங்கள் எங்களைப் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவசியமான இவைகளை அல்லாமல் 29ஆம் வசனம், பாரமான வேறொன்றையும் உங்கள் பேல் நாங்கள் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. நல்லா கவனிங்க, ஆவியானவருடைய கைடன்ஸோடு அவர்கள் அதை செய்கிறார்கள். இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். ஜெருசலேம் கவுன்சில் டிசிஷன். அதை எழுதி புறஜாதியார்களுக்கு கடிதங்களாக எழுதி அனுப்பினார்கள். அதை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் எல்லாரிடத்திலும் வாசித்தார்கள். கவனிங்க, 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இந்த காரியம் வேண்டாம், உங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் கலாச்சாரத்தில் இருக்கிற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எப்பொழுது பெருகியது? அந்த கல்ச்சரல் எக்ஸ்பிரஷனை எடுக்காமல் இருக்கும் பொழுது. பிரியமானவர்களே, நாம் வேஷ்டி கட்டுறோம், அது நம்முடைய தமிழ் கலாச்சாரம். கேரளாவில் வேஷ்டி கட்டுவார்கள் இல்லையா? கேரளா, சவுத் இந்தியாவில் அந்த வேஷ்டி சட்டை துண்டு, அதை நாங்கள் வருஷத்திற்கு ஒரு முறை we used to do அந்த harvest festival டைமில், ஆமென், ஜனவரியில் we used to do that. So nothing wrong. ஆண்டவருக்கு நன்றி, அறுவடைக்காக நன்றி ஆண்டவரே, நீங்கள் தான் லார்ட் ஆஃப் தி ஹார்வெஸ்ட். கல்ச்சுரல் எக்ஸ்பிரஷனை நம்ம எடுத்து விடக்கூடாது மக்களிடத்துலேருந்து. ஆமேன். ஸோ இப்போ பீகாரில் சந்தாலி இன மக்களுடைய அந்த கல்ச்சுரல் எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள், ஒரு 8 மாநிலங்கள் இருக்குது. தே லுக் டிஃப்ரெண்ட், தே லுக் சைனீஸ். அவர்கள் நம்முடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மாதிரி அவங்களுக்கு கிடையாது, நம்முடைய மைண்ட் செட் மாதிரி அவங்களுக்கு கிடையாது, நம்முடைய பாஷைகளை போல் அவங்களுக்கு கிடையாது, நம்முடைய ட்ரெஸ்ஸிங் போல் அவங்களுக்கு கிடையாது. தே ஆர் வெரி டிஃப்ரெண்ட் பட் வெரி மச் இந்தியா. பட் அது ஒரு ரீஜன், அதில் நிறைய பீப்புள் குரூப் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் மிசோராமில் இருக்கிற அந்த மக்கள் பாடுகிற பாடல்கள், தே ஆர் ஸோ பியூட்டிஃபுல் இன் தேர் வாய்ஸ். அவங்களோட பாடல்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும். இப்பொழுது ஒரு கொயர் பாடப்போகிறார்கள், அதை பாருங்கள். லெட்ஸ் செலிப்ரேட் த டிஃப்ரெண்ட் கல்ச்சர் தட் காட் ஹஸ் அலவுட் டு இவால்வ் இன் த வேர்ல்ட். ஆமேன். லெட் அஸ் வாட்ச் மிசோராம் சபை மக்கள் கொயரில் பாடுகிற பாடல். Paliane Zeimang Gansilae Arbange Gankuninge Heralo Nam Sem Tuklang Kati
Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. We must celebrate this diversity. People from every tongue, tribe, nation. எல்லாரும் அந்த நித்திய சிங்காசனத்திற்கு முன்பாக கர்த்தரை ஆராதிப்பார்கள். பிரியமானவர்களே, அந்த இடத்துல மக்கள் வந்து சேருவதற்கு நாம் தேவனுடைய அந்த பிளானில் இன்வால்வ் பண்ணுகிறது தான் மிஷன். ஆமேன். மத்திய 24:14
ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுதும் முடிவு வரும் என்று சொன்னார். சகல ஜாதிகள், ஜாதிகள் என்ற வார்த்தை எத்தனை மக்கள் இனம், பீப்புள் குரூப் என்ற அர்த்தத்தோடு உள்ளதான வார்த்தை. ஸோ எல்லாருக்கும் அறிவிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடுவது, தேவனுடைய பிளானில் ஈடுபடுவது, ஆண்டவருடைய மைண்ட் செட்டை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லா கல்ச்சருக்காக, எல்லா பீப்புள் குரூப்புக்காக எந்த கல்ச்சரும் சுப்பீரியர் என்றோ எந்த கல்ச்சர் இன்ஃபீரியர் என்றோ இருக்கக்கூடாது. எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேசிக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆமேன். அந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்களா? மாற்று கலாச்சார ஊழியத்தில் ஈடுபட வேண்டும், மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். நம்முடைய ஜெபம், நம்முடைய தாங்குகிற காரியம் எல்லாவற்றையும் நாம் அதற்காக கொடுக்க வேண்டும். இது ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியம். ஆமேன். ஃபாதர், வி தேங்க்யூ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். லார்ட், மே we be involved in mission that, Lord, fulfills your plan. People from every tongue, tribe, nation and people, Lord, will worship you in that eternal throne room. And to make that happen, உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட்டங்கள் ஏராளம், 24,000 மக்கள் கூட்டங்கள், அதிலே இன்னும் 4,000 மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்படவில்லை. இந்தியாவிலேயே 2,000 மக்கள் கூட்டங்கள் அப்படி உண்டு. ஆண்டவரே, அவர்களை சந்திக்க உதவி செய்யும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. டுமாரோ இஸ் 100th எபிசோட். See you tomorrow.